ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சந்தோஷமாக வாழ்வதற்காக இதை கேட்கவும். இந்த பதிவை ஒவ்வொருத்தரும் முழுவதுமாக கேளுங்க. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, முழுவதுமாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை உங்களாலே வாழ முடியும். இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்களோட குருக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் பார்த்துக்குவார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, உங்கள் சக்திக்கு மீறின விஷயத்த அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார். நம்பிக்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம், இது சாய் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்புங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதற்காக கொஞ்சம் நம்ம காத்திருக்கவும் வேணும். நம்பிக்கை இழக்காமலும் இருக்கணும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதிரி தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இதை தான் உங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்துக்காக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். முயற்சினா எப்படின்னா, ரொம்ப கடினமான முயற்சிகள், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடினமாக முயற்சி பண்ணிகிட்ருப்போம். இப்படி முயற்சி பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம இந்த எடுக்கிற முயற்சிகளை சந்தோஷமாக இருக்கணும். அது எதாக வேணால் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா எதுவுமே சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை அமையணும், என்னோடய உடல்நிலை சரியாகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், திருமணம் ஆகணும், வாழ்க்கையில் நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும், என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், என் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், என்னோடய பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும், என்னோடய குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும், என்னோடய பேர குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக முயற்சிகள் பண்ணிகிட்ருப்போம், பிரார்த்தனைகளும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான டைமில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய டைமில் சந்தோஷமாக நம்மளோட பிரார்த்தனைகள் இருக்கணும். அதாவது நம்மளோட எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடையே தான் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா நான் மனம் விட்டு சிரிப்பேன் அப்படின்னு ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாது. எதாக இருந்தாலும் நடக்குங்கிற நம்பிக்கையோட, நாளைக்கு நல்லது நடக்க போதில்லை, அப்போயே இன்றைக்கி நம்ம சோகமாக இருக்கணும். அப்போ நடக்க போகிற நல்லதுக்காக இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருப்போமே, அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிறது உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும், உங்களை சார்ந்தவங்களுக்கும், உங்களோட முகத்தை பார்க்குறவங்களுக்கும், உங்களோட பேச்சை கேட்குறவங்க, உங்கள் கூட வாழ்கிறவங்க, இது எல்லாருக்குமே உங்களோட அந்த பழக்கம் எல்லாருக்கும் நல்லது கொடுக்கும். எல்லாருக்கும் நீங்கள் ரோல் மாடலாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது எதிர்மறை சிந்தனைகளோடு இருந்தால் கூட உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு. இவெல்லாம் எவ்வளோ கடினமாக அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக எவ்வளவு நோய்களை வைத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தினந்தோறும் இவ்வளோ மாத்திரை எடுத்துக்கிறாங்க, இவ்வளோ கொடுமையான நோயை அனுபவிச்சுட்டும் வலி வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது கூட இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு அதை அவங்க பார்க்கும்போது, நம்ம கூட வாழ்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும், யாரெல்லாம் நம்மளை சம்மந்தப்பட்டிருக்காங்களோ நம்மளோட வாழ்க்கையில், அவங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது ஏற்படுத்தி கொடுத்ததற்கு ஒரு உதவியாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை முறை. இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்க, அதாவது சந்தோஷமாக வாழ்கிறவங்களோட வாழ்க்கை முறை நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிறைவான ஒரு வாழ்க்கை. அதாவது இந்த நிமிஷம், அந்த நிமிஷத்தில் நம்ம அனுபவிக்கிற அந்த கஷ்டம், அந்த போராட்டத்தை கூட சரி ஓகே அப்படின்னு அந்த ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். எதுவுமே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லாவாக இருக்கும்? எதுவுமே நல்லா இருக்காதுல. ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏதாவது ஒன்று விஷயத்துக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தானே நல்லாயிருக்கும். அப்போ தானே அது மூலமாக கிடைக்கிற வெற்றியை நம்ம முழுவதுமாக நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணால் கூட அது நிறைவேறினதுக்கப்புறமா நம்ம சந்தோஷப்படுறோம்ல. அப்போ அந்த சந்தோஷப்படுவதற்காகவாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்ல, அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பேற்பட்ட ஒரு கொடிய நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் இது எல்லாமே சரியாயிரும், இது எனக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை விட அதிகமாகவும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் மீள முடியாத கஷ்டத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்படி கிடையாது, இது எல்லாமே சரியாக போகுது, நான் கும்பிட்ற கடவுளும் என்னை கைவிட மாட்டார், என் குருவும் என் கூட வழி நடத்திக்கிட்டு இருக்காரு, வாழ்க்கை துணையில் எனக்கு முழு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அப்பாற்பட்டு நானும் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையுள்ள முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழணும். அதான் முக்கியம். எதுக்காகவும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம
ரொம்ப கம்மியாக அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்ணிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் நான், எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நமக்குள்ளே வந்து வந்துடவே கூடாது. அதாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது வந்து நீங்கள் வந்து உணரணும். இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதி, இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு பொருளாதார நிலை, எதுவுமே என்கிட்ட இல்ல. சொந்தமா வீடு இல்ல, கார் இல்ல, பணம் இல்ல, இந்த எதுவுமே இல்ல அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நம்மகிட்ட என்ன இருக்கு? என்ன ஒரு விஷயம் மத்தவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்மகிட்ட வந்து இருக்கும். நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட நெறைய பேர்ட்ட வந்து இல்லாம வந்து இருக்கும். மணி அடிக்குது பாருங்க. முதல்ல நம்ம வந்து இந்த மனிதனாக வந்து பிறந்திருப்பதே வந்து பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா, நம்ம எல்லாருமே இந்த ஆன்மீகத்தில இருக்கோம். அப்ப எல்லாமே நம்ம வந்து இந்த பூர்வ ஜென்மங்கள், அப்புறம் ஒவ்வொரு பிறவி இது எல்லாத்துலயும் நம்ம வந்து நம்பிக்கை வந்து வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது, ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரம். அதுலயும் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலயும் நம்ம வந்து இறை நம்பிக்கையோட ஒரு அற்புதமான ஒரு குருவ நம்பிக்கிட்டு வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு பாருங்களேன். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா, சாய் கிட்ட நம்ம வந்து வந்ததா இருக்கட்டும், இல்ல சாய் நம்மகிட்ட வந்ததா இருக்கட்டும், நம்ம சாயோட வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம செய்த அந்த பூர்வ ஜென்ம புண்ணியமா, இல்ல ஏதோ நம்ம பெரியவங்க, நம்மளோட பெத்தவங்க, நம்மளோட முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு பாக்கியத்தினால தான் நமக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வந்து கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து இருக்குல்ல, இந்த நம்பிக்கை கூட நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இங்க யாருமே வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்களோ, இல்ல துர்பாக்கியசாலிகளோ வந்து கிடையாது. ஏன்னா, இவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து குடுக்குற ஒரு கடவுள் யாருக்கு கிடைப்பா? நமக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. சாய்க்கு கிடைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது, நம்ம எதுக்காக வந்து வருத்தப்படணும்? அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் நம்மளோட மனசுல வந்து இருக்கணும். முக்கியமா இந்த சாய் பக்தர்கள் ஒரு விஷயத்த நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில எத்தனையோ பேர் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. முக்கியமா வயதில வந்து பெரியவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமா சேர்ந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக. என்னடா நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல், நம்ம சாய் குடும்பம் இவங்களுக்காக மட்டும் தான் பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம சாய் குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குற உங்களுக்காக தான், நமக்காக தான். ஏன்னா, நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஒரு வாய்ப்புனால நெறைய பேரோட வாழ்க்கை வந்து நெறைய வந்து மாறி அமைஞ்சிருக்கு. முக்கியமா நெறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம சாய் குடும்பத்தில நெறைய மருத்துவர்களே வந்திருக்காங்க. அவங்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செய்த புண்ணியம்லாம் நமக்கு வந்து பாதுகாப்பு அரணா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு மருத்துவர்கள் தெரியுமா இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில. அவங்க எல்லாரும் நம்ம சாய் குடும்பத்தில இருக்கவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்க எத்தனை பேரோட உடல்நிலையை வந்து சரி பண்ணி குடுத்துருப்பாங்க. எத்தனை பேரோட உயிர காப்பாத்தியிருப்பாங்க. அதுவும் இந்த கோவிட் மாரியான காலகட்டங்கள்ல அவங்களோட உயிர பணயம் வைத்து அவங்கலாம் வந்து மருத்துவம் வந்து பார்த்தாங்க, வேலை பார்த்தாங்க. அந்த புண்ணியம்லாம் யாருக்கு போகுது? நமக்கு தான் வந்து வருது. நம்ம சாய் குடும்பத்துக்காக அவங்களாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. எத்தனையோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லலாம். ஒரு சகோதரி லண்டன்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில ஏதோ ஒரு நின்னுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுற மாரியான வேலை. ஒரு கடையில. அங்கே அவங்க நின்றுக்கிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, அவங்க காலில் வந்து அங்கங்கே வந்து அந்த நரம்பு ப்ராப்ளம்னால நிறைய புண்ணு, பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கட்டி மாதிரி கொப்பளம் மாதிரி வந்து வெடித்து அங்கங்கே வந்து ரத்தமாக அப்படியே வடிஞ்சு ஊற்றுது. அந்த மாதிரியான ஒரு கொடுமையான காலோடு வந்து வந்தாங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக. 1 மாதம் 1.5 மாதம் கிட்டத்தட்ட 40 நாள் 30 நாள் 45 நாள் வந்து தங்கியிருந்தாங்க இங்கே. ஷீரடிக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க வரும்போது வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, யாராவது டாக்டர் இருந்தால் சஜஷன் வந்து பண்ணுங்கன்னு. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் சிந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட சஜஷன் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த அக்கா வந்து போயிட்டு பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க மூலமாக இன்னொரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக அந்த காலில் இருந்த அந்த கட்டி எல்லாமே சரியாயிடுச்சு. எந்த ஒரு காயமும், எந்த ஒரு புண்ணு, அந்த ஒரு தழும்பு கூட இல்லாமல் எல்லாமே சரியாகிருச்சு. இப்போ அவங்களோட வேலையை அவங்க வந்து சரியா வந்து பார்த்துட்ருக்காங்க. லண்டனுக்கு அவங்க திரும்ப போய் அவங்களோட அன்றாட வேலைகளை நல்லா பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப மோசமான நிலையில் வந்தாங்க. இன்றைக்கி ஒரு உடல் ரீதியாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சு நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டாக்டர் சிந்து அவங்களும் வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து உதவி செய்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லலாம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் டாக்டர் அம்மா ஒருத்தவங்க ரொம்ப அக்கறையோடு வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து கொடுத்தாங்க. மருந்தீஸ்வரர் விபூதி.
பிரதோஷ காலத்தில் வந்து பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து அந்த விபூதி மருந்தீஸ்வரர் விபூதி அதை வந்து ஒரு மருத்துவரான அந்த அம்மாவே வந்து கொடுத்தாங்க. அந்த விபூதி போனதுக்கப்புறமா கூட நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தேன். அதில் கூட இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அம்மா வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட பையனுக்கு உடல்நிலை சரியில்லை வந்து கேட்டிருந்தாங்க. அதை அனுப்பி அவங்களோட பையனோட உடல்நிலை வந்து இப்போ நல்லா முன்னேற்றம் வந்திருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டில் நடந்த அந்த மருந்தீஸ்வரர் விபூதி செய்த அதிசயங்களை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் வந்து நமக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் புண்ணியம் செய்த நிறைய பேர், பெரிய வயதானவங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறவங்க, அவங்களோட புண்ணியங்கள், அவங்களோட ஆசீர்வாதம் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு வந்து முயற்சி பண்ணுவோம். இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் நடக்க போகிற நல்ல விஷயத்தை நினச்சி இப்போவே சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்போம். நிச்சயமாக நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளோட சாயப்பா அமைத்து கொடுப்பாரு. தைரியமாக இருங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.